அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மனிதர் உணர முடியா காதல் எபிசோட் 11. ஏன் நித்யா இவன் இந்த அளவுக்கு உன் மேலே வெறுப்பாக இருக்கான் என்றான் சலீம். அவனை விடுங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, கோவப்படாதீங்க சலீம் என்றான். மஞ்சிட்ட இவன் தான் காரணங்கிறத நான் போய் சொல்லிடவா என்றான் சலீம். இல்லை வேண்டாம், நட்பையும் காதலையும் பிச்சையாக வாங்கக்கூடாது. ஒரு தடவை நம்மளை விட்டு விலகிடுச்சுன்னா அதில் பழைய மாதிரி அன்பும் நம்பிக்கையும் இருக்காது. வேண்டாம் சலீம் என்று கூறியதும் அவளது கையை பிடித்து ஆறுதல் கூறினான். பேருந்து ஏறி வீட்டிற்கு செல்லும் வழியில் சலீம் அந்த பூக்கடைக்கு போகலாம் என்றாள். நித்யா இந்த 2 மாதத்தில் கல்லூரி விட்டு வீடு, வீடு விட்டு கல்லூரி, எந்த ஒரு கடையிலையும் சரி இதை வாங்குவோம் அதை வாங்குவோம் என்று கூறியதே கிடையாது. சலீம் நித்யாவின் முகத்தை பார்த்தான். ஏன் சலீம் இப்படி பார்க்குறீங்க, போகலாம் என்றார். பூக்களை வாங்கிய பிறகு பணத்தை கொடுத்துவிட்டு இருவரும் நடந்தார்கள். நித்யா, நீ எதையும் வாங்க மாட்ட, நான் ஏதாவது வாங்கலாம்னு சொன்னாலும் அனாவசிய செலவு வேண்டாம்னு சொல்லுவ. இப்போ ஏன் இவ்வளவு பூ வாங்கின என்றான் சலீம். மறந்துட்டீங்களா, அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதுக்கு தான். அதோட தலை நிறைய பூ வச்சா அக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதான். உனக்கு பூனா ரொம்ப பிடிக்குமா என்றான் சலீம். பூ பிடிக்காத பொண்ணுங்க இருப்பாங்களா என்றாள் நித்யா. அப்புறம் ஏன் நீ ஒரு நாள் கூட பூ வாங்கி வச்சதில்லை? நம்ம குடும்ப சூழ்நிலையால் ஒவ்வொரு காசும் ரொம்ப முக்கியம். பூ நம்ம வாங்கி வைக்கிறத விட நம்ம மேல் பாசம் உள்ளவங்க வாங்கி கொடுத்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இதை நீங்கள் வாங்கினதா அக்கா கிட்ட கொடுங்க, அப்புறம் பாருங்க அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை என்று கூறிவிட்டு பூவை சலீமின் கையில் கொடுத்தார். சலீம் நித்யாவை வியப்போடு பார்த்தான். அனைவரிடத்திலும் இவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறாளே என்று வீட்டின் உள்ளே நுழைந்தார்கள். அம்மா என்று கூறிக்கொண்டே நித்யா சமையல் அறைக்குள் சென்றாள். வந்துட்டியாம்மா, போய் சீக்கிரம் கிளம்பி வா என்றாள் மகிரா. அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவளை எதுக்கு வர சொல்கிற? அவள் வந்து நின்னா யாரு என்னன்னு 1000 கேள்வி வரும். அடுத்து இவளை பார்த்துட்டு அக்காவை பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க, அதையும் யோசிச்சுக்கோ என்று லுப்னா கூறியதும் நித்யாவின் கண் கலங்க, அவங்க சொல்கிறது கரெக்டு தானம்மா, நான் ரூம்லே இருக்கேன், எந்த காரணத்தினாலையும் அக்காவுக்கு நடக்கிற நல்லது கெடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றார். மகிராவுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏண்டி லுப்னா, எப்போ பார்த்தாலும் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரியே பேசுகிற என்றாள் மகிரா. உண்மைதானம்மா சொன்னேன் என்று கூறிவிட்டு சமையல் அறையை விட்டு வெளியே வந்தாள் லுப்னா. சலீம் ராஃபியாவின் அறைக்குள் சென்று அக்கா இந்தா பூ என்று கொடுத்ததும், யார், அம்மா கொடுக்க சொன்னாங்களா? இல்லக்கா, நாங்கள் வாங்கினோம் என்றான். நீதான் வாங்கினியா? நிஜமாவாடா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அம்மாவை தவிர எனக்குன்னு எதுவும் யாரும் வாங்கி தந்ததில்லை, முதல் முறையாக நீ வாங்கி தந்திருக்க, அதுவும் எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ என்றாள் ராஃபியா. சலீமிற்கு அப்போதுதான் புரிந்தது. நித்யா கூறியது வாங்கிக் கொள்வதால் தான் மகிழ்ச்சி அதிகம் இருக்கின்றது என்று நினைத்தேன். கொடுத்து பார்ப்பதில் இவ்வளவு மகிழ்ச்சியா என்று நினைத்து கொண்டு அவனது அறைக்குள் சென்றான். நித்யா எப்போதும் போல் லேப்டாப்புடன் அமர்ந்திருப்பதை பார்த்த சலீம், என்ன நித்யா, ரெடி ஆகலையா என்றான். ஏன், என்னையா பொண்ணு பார்க்க வராங்க? என்னதான் எப்போவோ நீங்கள் பார்த்துட்டீங்களே, அப்புறம் நான் ஏன் ரெடி ஆகணும் என்று சமாளித்தார். என்ன நித்யா கிண்டல் பண்ணுற என்றான் சலீம். சரி, நான் ரெடி ஆகிறது இருக்கட்டும், அக்கா ரெடி ஆகிட்டாங்களா என்றாள் நித்யா. ரெடி ஆகிட்டாங்க என்று அவன் கூறும்போதே நித்யா என்று அழைத்து கொண்டே ராஃபியா வந்தாள். அவளை பார்த்த நித்யா, என்னக்கா இன்னும் ரெடி ஆகலை என்று கேட்டதும் சலீமும் ராஃபியாவும் நித்யாவை பார்த்தனர். என்ன நித்யா, என்ன கிண்டல் பண்ணுறியா என்றாள் ராஃபியா. சாதாரண ஒரு புடவையில் இருந்ததை பார்த்து கேட்டாள். அக்கா, பட்டுப்புடவை கட்டளையா என்றதும் ராஃபியா சிரித்தார். இருந்தது ஒரே பட்டுப்புடவை, எங்கள் அம்மா கல்யாண புடவை, அதுவும் கட்டி கட்டி கிழிஞ்சு போச்சு என்று ராஃபியா கூறியதும் நித்யாவிற்கு புரிந்தது. சலீம், நீங்கள் வெளியில் போங்க என்று கூறினான். அக்காவை ரெடி பண்ணணும், போங்க என்றதும் வெளியே சென்றான்.
கதவை சாத்தினாள். கதவிற்கு தாழ்ப்பாள் எல்லாம் கிடையாது. எல்லாம் உடைந்து சரி பண்ண முடியாத நிலையில் இருந்தது. தன்னிடம் உள்ள பட்டுப்புடவையை எடுத்தாள். அதை பார்த்த ராஃபியா இதெல்லாம் வேண்டாம் என்றாள். அக்கா சும்மா இருங்க என்று கூறிவிட்டு புடவையை கட்டிவிட்டு தன்னிடம் உள்ள நகைகளையும் போட்டுவிட்டாள். வேண்டாம் நித்யா என்று ராஃபியா கூறினாள். அக்கா சும்மாவே இருக்க மாட்டீங்களா என்று கூறிவிட்டு அவளை அலங்கரித்தாள். இப்போ பாருங்க கண்ணாடியை என்றதும் ராஃபியாவே இது தானா என்று ஆச்சரியப்பட்டார். இப்ப எவ்வளவு அழகா இருக்கீங்க என்று கூறும்போது வெளியிலிருந்து சத்தம் கேட்டது. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க என்று ராஃபியாவை பார்த்து அனைவரும் வியப்போடு அழகா இருக்க என்றனர். மாப்பிள்ளை வீட்டாரும் பொண்ணு பிடித்திருக்கிறது என்று கூறிவிட்டு சென்றனர். ராஃபியாவுக்கு மாப்பிள்ளை பிடித்திருந்தது. அனைவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தனர். ராஃபியா அரைநூல் வந்து அவள் கொடுத்த புடவை அனைத்தையும் கொடுத்தாள். அக்கா இது எல்லாம் உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்க என்றாள். இல்லை நித்யா எனக்கு வேண்டாம் என்றாள் ராஃபியா. அக்கா உண்மையிலே என் மேலே பாசம் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொடுத்துட்டு போங்க என்றதும் என்ன நித்யா இப்படி சொல்கிற என்று ராஃபியா எடுத்துக்கொண்டு சென்றாள். நித்யா அவளது வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். நித்யா உன் திறமையை காட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்றான் ராகுல். என்னன்னு சொல்லுங்க ராகுல் என்றாள் நித்யா. இந்த ப்ராஜெக்டை நீ முடிச்சு கொடுத்தா உனக்கு 1 lakh கிடைக்கும். வீட்டில் மேரேஜ் ஏற்பாடு நடக்குதுன்னு இப்போ சொன்னல, அதான் உனக்கு இந்த வாய்ப்பு உதவியாக இருக்கும் என்றான் ராகுல். இதை கேட்ட நித்யாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் ராகுல், ரொம்ப தேங்க்ஸ் என்று அவள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை ரசித்து கொண்டிருந்தான் ராகுல். நித்யா நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. உன்னை என்னால் மறக்க முடியல, ஆனால் உன்னை நான் தள்ளி நின்னே ரசிப்பேன், காதலிப்பேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் ராகுல். சரி நித்யா, உனக்கு ப்ராஜெக்ட் பற்றிய டீட்டெயில் அனுப்புகிறேன், நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு என்று சொல்லிவிட்டு சென்றான் ராகுல். வெளியில் அனைவரும் பேசி கொண்டிருக்கும் சத்தம் கேட்டு அறையை விட்டு வெளியில் சென்றாள். அவர்களுக்குள் விவாதம் நடந்து கொண்டிருந்தது. சலீம் மட்டும் இல்லை. மற்ற 4வர்களுடன் பக்கத்து வீட்டு பெண்மணி அமர்ந்து பேசி கொண்டிருந்தாள். என்னவாக இருக்கும் என்று நித்யா கவனித்தாள். இல்லக்கா இந்த சம்பந்தம் வேண்டாம், அடுத்த மாதமே கல்யாணம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. 10 பவுன் 2 லட்சம் பணம் வேற கல்யாண செலவு, எல்லாத்துக்கும் நான் எங்கே போகிறது என்று மஹிரா புலம்பினார். ராஃபியா அழுது கொண்டே அதுக்கு தான் நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு என்று கூறினார். மஹிரா நான் ஒரு வழி சொல்கிறேன், ரஹீமுக்கும் வயசாகிட்டே போகுது. உன் அண்ணன் பொண்ணு சாகிராவை பேசி 2 கல்யாணத்தையும் ஒன்றா வை. கல்யாண செலவை உன் அண்ணன் பார்த்துக்குவாரு. அவர் வசதியாக தானே இருக்காரு. அப்புறம் எங்கேயாவது கடனை வாங்கி கல்யாணத்தை முடி. நல்ல சம்பந்தம். ராஃபியா இங்கே தான் கஷ்டப்பட்டா. போகிற இடத்துல அவன் நல்லா இருக்கட்டும், சொல்கிறத கேளு. அவர் தான் இந்த சம்பந்தத்தை சொல்லியிருக்காரு. அதனால் பழைய சண்டையெல்லாம் பிள்ளைங்களுக்காக மறந்துடு. எல்லாத்தையும் யோசித்து நல்ல முடிவாக எடு. நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அந்த பெண்மணி சென்றாள். நித்யாவிற்கு ஓரளவு புரிந்தது. அம்மா அவங்க தான் இவ்வளவு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் உங்கள் அண்ணன்ட்ட பேசுங்க என்றாள் நித்யா. இல்லை நித்யா, 5 வருஷமாக எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்று மஹிரா கூறினார். நித்யா விடாப்படியாக அவளை ஃபோன் பண்ண சம்மதிக்க வைத்து விட்டார். நித்யா என்னம்மா இப்படி பண்ணுற என்றாள் மஹிரா. ப்ளீஸ்மா எனக்காக பேசுங்க என்று அவள் அண்ணன் நம்பருக்கு ஃபோனில் அழைத்தனர். ஹலோ அண்ணன், நான் மஹிரா பேசுகிறேன் என்று பேச ஆரம்பித்தார். சொல்லுமா என்று அவள் அண்ணன் பேசியதும் மஹிராவால் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பழைய விஷயங்கள் அனைத்தையும் பேசி முடித்தனர். என்னென்ன திடீர்னு இப்படி சொன்னால் என்னால் என்ன பண்ண முடியும் என்று மஹிரா கூறியதும் அனைவரும் மஹிராவை பார்த்தனர். நான் என்னன்னு பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு சொல்கிறேன் என்று மஹிரா கூறிவிட்டு ஃபோனை வைத்தார். என்னம்மா என்று ரஹீம் கேட்டான். கஷ்டம் வந்தால் எல்லா கஷ்டமும் ஒன்றா வருது, நல்லது நடந்தாலும் எல்லாம் ஒன்றா நடக்குது, அதான் என்ன சொல்கிறதுன்னு புரியலை என்றாள் மஹிரா. என்னம்மா சொல்கிற, புரிகிற மாதிரி சொல்லு என்றான் ரஹீம். அண்ணன் உனக்கு அவரோட மூத்த பொண்ணை கொடுக்க சம்மதிச்சிட்டாரு.
கையோடு அவர் பையன் கல்யாணத்தையும் முடிக்கணுமாம். நம்ம லுப்னாவை பையனுக்கு கேட்குறாரு. 3 கல்யாணத்தையும் ஒன்றா அடுத்த மாதமே வச்சுக்கலாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அனைவர் முகத்திலும் சந்தோஷம். அப்புறம் என்னம்மா என்றாள் நித்யா. எதற்கும் லுப்னாவை ஒரு வார்த்தை கேளுங்கள் என்றாள் நித்யா. அதற்கு உடனே லுப்னா, நான் ஒன்றும் பெத்தவங்க பேச்சை கேட்காத பொண்ணு இல்லை. எங்கள் அம்மா எங்கள் எல்லாரையும் ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்காங்க என்று லுப்னா கூறியதும் நித்யா கண் கலங்கினாள். ஏய் லுப்னா, எப்போ பார்த்தாலும் ஏண்டி அவளை குத்தி காட்டிக்கிட்டே இருக்க என்றாள் மகிரா. சரி லுப்னா, நீ என்ன சொல்கிற என்றாள் மகிரா. எதுக்குமா என்ன கேட்குற? அண்ணனுக்கும் அக்காவுக்கும் என்னால் ஒரு நல்லது நடக்குதுன்னா எனக்கு சம்மதம் என்று லுப்னா கூறிவிட்டு சென்றாள். மகிரா என்ன செய்கிறது ரஹீம்? ராஃபியாவுக்கு 10 பவுன் 2 லட்சம் கல்யாண செலவு. இதோட லுப்னாவுக்கும் அண்ணன் எதுவும் வேண்டான்னு சொன்னாலும் நம்ம வெறும் கையோடு அனுப்ப முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? எங்கே போய் கடன் வாங்குறது? வாங்கின கடனே அடைக்க முடியலை என்று மகிரா புலம்பும்போது ரஹீம் கவலையுடன் இருந்தான். யூசப் இவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தான். அம்மா ஒரு நிமிஷம் வாங்க என்று நித்யா மகிராவை அழைத்ததும் என்ன நித்யா என்று கேட்டார். மகிராவை அறைக்குள் அழைத்து சென்று நித்யா, அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க. அக்கா போட்டிருக்க செயின் வளையல் என் பாட்டியோட நகைதான். என் பாட்டி என்னிடம் அவங்க ஞாபகமாக இருக்கட்டும் என்று கொடுத்தாங்க. அதை அக்கா கல்யாணத்துக்கு அதை போட்டுட்டு புது நகை எடுத்திடலாம் என்றாள் நித்யா. மகிரா நித்யா என்று பேசுவதற்குள் இருங்கம்மா ஒரு நிமிஷம் என்று தனது காதில் இருந்த தோடு, கழுத்தில் இருந்த செயின், தனது வளையல் அனைத்தையும் கொடுத்து, அம்மா இதில் 10 பவுன் இருக்கு, இதை லுப்னாவுக்கு போட்டுடுங்க. நித்யா, என்னம்மா சொல்கிற? என்னால் முடியாது. ஒரு பொண்ணை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு ஏன் 2 பொண்ணுங்களை வாழ வைக்கணுமா? நீ என்ன சொன்னாலும் முடியாது. அம்மா, அப்போ நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லையா? சலீம் இதெல்லாம் செஞ்சால் ஏற்றுக்குவீங்கல்ல? நானும் சலீமும் வேற இல்லை. நீங்கள் என்னை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டது உண்மைன்னா சத்தியம் பண்ணுங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். நான் கொடுத்தேன்னு தெரிஞ்சால் லுப்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ப்ளீஸ்மா, எனக்காக என்றதும் மகிரா முடியவே முடியாது என்றாள். அப்போ சத்தியம் பண்ண மாட்டீங்கல்ல? நான் அப்போ இந்த வீட்டு பொண்ணு இல்லைல்ல என்று நித்யா அழுததும், நித்யா என்னம்மா, என்ன இப்படி ஒரு நிலைமையில் நிறுத்துற என்றாள் மகிரா. அப்பா சத்தியம் பண்ணுங்க என்றதும், சத்தியம்மா, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்றாள் மகிரா. கவலைப்படாதீங்கம்மா, கல்யாண செலவுக்கு எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம். என் அக்கௌண்ட்டில் 60,000 பணம் இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். அதை முடித்தா 1 லட்சம் பணம் வந்துடும். இன்னும் 1 லட்சம் ஏற்பாடு பண்ணுறேன். எங்கேயும் பணம் கடன் வாங்க வேண்டாம். கடனை வாங்கி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாமா? நீங்கள் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. வேண்டாம்மா, இனிமேல் நானும் சலீமும் உங்களை நல்லா பார்த்துக்கிறோம் என்று நித்யா கூறியதும் மகிரா நித்யாவை கண்ணீர் சிந்த அணைத்து கொண்டார். என் தங்கம், நீ எனக்கு அல்லாஹ் அனுப்பி வச்ச அதிர்ஷ்ட தேவதையம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இங்கே எல்லா நல்லதும் நடக்குது. உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்படா தங்கம் என்றாள் மகிரா. மறந்துடாதீங்க, இது நமக்குள்ளே இருக்கட்டும். யார் கேட்டாலும் கடன் வாங்கினேன்னு சொல்லி சமாளிச்சிடுங்க என்றாள் நித்யா. அதுக்காக காதில் இருக்க தோடை கூடவா? காதில் இந்த தோடை போடுமா என்றாள் மகிரா. அம்மா, சத்தியம் பண்ணியிருக்கீங்க, நான் கொடுத்ததை இனிமே வாங்க மாட்டேன். என்கிட்ட கவரிங் தோடு இருக்குது, நான் அதை போட்டுக்கிறேன். நீங்கள் போய் நிம்மதியாக கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிங்க என்று சொல்லிவிட்டு அவளது லேப்டாப்புடன் அமர்ந்தாள். சற்று நேரத்தில் சலீம் அறைக்குள் கோபமாக நுழைந்தான். என்ன நித்யா, நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க? இதெல்லாம் பண்ணுற என்றதும் நித்யா, என்னவாக இருக்கும்? அம்மா விஷயத்தை கூறியிருப்பார்களா என்ற பயத்துடன் சலீமை பார்த்தார். என்ன சலீம், ஏன் கோவமா இருக்கீங்க என்றார். அப்புறம் கோவப்படாம நீ ஏன் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பிரிஞ்சிருந்த குடும்பத்தை சேர்த்து வச்ச என்றதும், நல்ல வேலை இதற்குத்தானா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள், இதற்கு ஏன் இவ்வளவு கோபம் என்றாள். நித்யா, உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் ஏன் தலையிடுற என்றான் சலீம். ஏன் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரைட்டாக கேட்கலாமே என்றாள் நித்யா. நான் ஏன் குடும்பம்னு சொன்னேனா? நீ ஏன் இப்படி பேசுகிற நித்யா, என்னை கஷ்டப்படுத்தாத என்றான் சலீம். நான் பேசினா கஷ்டமாக இருந்தா இனிமே நான் பேசலை என்று திரும்பி உட்கார்ந்தார்.
சலீம் நித்யாவின் அருகில் அமர்ந்தான். நித்யா, என்கிட்ட பேச மாட்டியா என்றான். அவள் பதில் எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருந்தாள். இப்படி உன் முகம் சோகமா இருந்தா என்னால் அதை பார்க்க முடியாது. ப்ளீஸ், சாரி செல்லம் என்று அவளது கைகளை பிடித்தான். அவள் சிறிய புன்னகையுடன், சாரி உங்கள்கிட்ட கேட்காம நானும் நடந்ததுக்கு என்று கூறிவிட்டு சலீமின் கண்களை பார்த்தாள். என் உள்ளம் நீ அறிவாய், உன் உள்ளம் நான் அறிவேன். இடையில் 1000 தடைகள் வந்தாலும் நம் காதலால் தகர்த்திடுவோம். உன் நிழலாய் உன் பின்னால் நான் இருப்பேன். உன்னை எப்போதும் தாங்கும் நிலமாக. உன் ஒரு பார்வை ஒன்று போதும் காதலா. அதை பார்த்தே காலம் முழுவதும் வாழ்ந்து விடுவேன். ஏன் நித்யா அப்படி பார்க்கிற என்றான் சலீம். உங்களை இப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது என்றாள். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் போதுமா, மற்றது வேணாமா என்றான் சலீம். நித்யா சிரித்து கொண்டே, மற்றதுன்னா என்ன என்று வெட்கப்பட்டாள். அவன் அவளை கட்டி அணைக்க முயற்சி செய்தான். வேணாம் சலீம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாது. வேண்டாம் என்று தடுத்தாள். சத்தியம் எல்லாம் இந்த விஷயத்தில் ஒத்து வராது. ப்ளீஸ் நித்யா, ஒரே ஒரு ஹக் கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். அதுக்கு மட்டும் அனுமதி என்றான் சலீம். வேண்டாம் வேண்டாம் சலீம் என்று அவனை கிட்ட நெருங்க விடாமல் தடுத்தாள். ராமா, என்னை காப்பாற்று. சத்தியத்தை நான் மீறிவிடக்கூடாது. சலீம் மனமும் புண்பட்டு விடக்கூடாது என்று மனதிற்குள் வேண்டிக் கொள்ளும்போது வேகமாக கதவு திறக்கப்பட்டது. அண்ணா என்று யூசப் அழைத்து கொண்டு அறையினுள் நுழைந்தான். என் முதல் எதிரி நீ, 2வது இவ. ஏண்டா என்னை வதைக்கிறீங்க? கண்ணுக்கு நேராக உணவிருந்தும் பட்டினியில் தவிக்கிறேன். நம் அறையில் எரியும் விளக்கை அணைத்து உன்னை அணைக்க நினைக்கிறேன், முடியவில்லை. உன்னை அணைக்காமல் என்னுள் எரியும் தீயை அணைக்க முடியாமல் தவிக்கிறேன். உலை போன்று கொதிக்குதடி என் உடல். உன்னை சேராமல் நான் நானாக இருந்தேன். இன்று உன்னை சேர்ந்தும் சேராமல் தவிக்கிறேன் தாகத்தால். என் தாகம் தீர்க்க என்னவளே நித்யா, நீ அனுமதிக்க மாட்டாயா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு நித்யாவை அவன் பார்த்த பார்வை அவளுக்குள் மிகுந்த வேதனையாக இருந்தது. அண்ணா, உன்னை அப்துல் அண்ணா கூப்பிட்டாங்க, வா என்றான் யூசப். சலீம் நித்யாவை பார்த்தபடியே சென்றான். சாரி சலீம், எனக்கும் மட்டும் எந்த உணர்ச்சிகளும் இல்லையா என்று அழுதாள். மறுநாள் கல்லூரிக்கு புறப்பட்டு பேருந்து நிற்கும் இடத்திற்கு வந்தார்கள். என்னடா சலீம் பண்ணுற? சிஸ்டரை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து சிரிக்கிற என்றான் அப்துல் நித்யாவின் காதில் விழுமாறு. நான் பார்த்த ஆள்தான் என்னை ஒரு மனுஷனாவே நினைக்கிறது இல்லை. இனிமே வேறு ஆள் பார்க்க வேண்டியது தான் என்று கூறிவிட்டு அப்துல்லிடம், சும்மா அவளை கடுப்பேத்துறேன், நீ கண்டுக்காத என்றான் சலீம். நித்யா உள்ளுக்குள் சிரித்து கொண்டு, உங்களால் என்னை தவிர்த்து யாரையும் மனசால கூட நினைக்க முடியாது. நான் பொசசிவ் ஆகணும்னு இப்படி பண்ணுறீங்கல்ல, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்காது என்று நினைத்து கொண்டு நின்றிருந்தார். சலீம் மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்து சிரித்து கொண்டு கூறினார், சும்மா சொல்லக்கூடாதுடா அப்துல், அழகாதான் இருக்கா என்று சலீம் கூறிக்கொண்டே ஓரக்கண்ணால் நித்யா கவனிக்கிறாளா என்று பார்த்தான். அவள் சாதாரணமாக நின்றிருந்தாள். சலீம் விடுவதாக இல்லை. அந்த பெண்ணை பற்றி வர்ணித்து கொண்டிருந்தான். அவன் வர்ணித்தது எல்லாம் நித்யாவை பற்றி தான். பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குடா. அவள் சிரிப்பு ஒன்று போதும், கவலையின்றி காலம் வரை நான் வாழ்ந்திடுவேன் என்றான் சலீம். டேய், ரொம்ப ஓவராக போகிற, சிஸ்டர்கிட்ட அடி தான் வாங்க போகிற என்றான் அப்துல். சலீம் சிரித்து கொண்டே, அடித்தாலும் பரவாயில்ல, அவளை இன்னைக்கு சும்மா விடமாட்டேன் என்றான். நித்யாவும் உள்ளுக்குள் சிரித்து கொண்டே நின்றார். நித்யாவின் அருகில் ஒருவன் வந்து, உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா என்றான். நித்யா, யார் இவன், ஏன் தன்னிடம் பேச வேண்டும் என்று நினைத்தவர், சரி சொல்லுங்க என்றார். நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் யாரையும் லவ் பண்ணலல்ல என்றான். நித்யாவிற்கு சிரிப்பு வந்தது. இது வரைக்கும் சலீம் என்ன கடுப்பேத்துனீங்கல்ல, இனிமே நான் பண்ண போகிறதில்ல, நீங்கள் என்னவாக போகிறீங்கன்னு பாருங்க என்று நித்யா மனதிற்குள் நினைத்து கொண்டு,
நான் சிங்கிள் தான், நான் யாரையும் லவ் பண்ணலை என்றதும் சலீமிலிருந்து அவனது நண்பர்கள் வரை அதிர்ச்சியோடு நித்யாவை பார்த்தனர். நிஜமாவா? இவ்வளோ அழகா இருக்கீங்க? இந்நேரம் எத்தனை லவ் அப்ரோச் வந்திருக்கும். நீங்கள் யாரையும் லவ் பண்ணலையா என்று அவன் அப்படி கேட்டதும் சலீமிற்கு அவன் மீது அவ்வளவு கோபம் வந்தது. இல்லை நான் எதையும் அக்செப்ட் பண்ணிக்கல என்று நித்யா சிரித்து கொண்டே கூறினார். எப்பா, என்ன சிரிப்புங்க உங்கள் சிரிப்பு! அந்த சிரிப்பில் நான் அப்படியே உருகி போயிட்டேங்க என்று அவன் கூறியதும் சலீம் முகம் சிவந்தது. இது தேவையா உனக்கு? நீ சிஸ்டரை கடுப்பேத்துறேன்னு இப்போ உன்னை அவங்க வச்சு செய்கிறாங்க என்று அப்துல் சிரித்தான். பேருந்து வந்தது. அவர்கள் அனைவரும் ஏறினார்கள். அவனும் ஏறினான். ஏறியவன் அவன் நண்பர்களிடம் அவளை பற்றி கூறினான். அவளை பார்த்து கொண்டே வந்தான். நித்யாவிற்கு சலீமை பார்த்து சிரிப்பு தாங்க முடியவில்லை. அவள் மௌனமாக தனது புத்தகத்தை எடுத்து பார்த்தபடி வந்தாள். டேய் அப்துல், அவன் இப்படியே என் நித்யாவை பார்த்துட்டு வந்தான், நான் அவனை கொன்னுடுவேன். எவ்வளோ தைரியம் என் மனைவிட்ட வந்து பேசுவான் என்று சலீம் கூறியதும், நீ மட்டும் அடுத்த பொண்ணை பார்த்து அவங்கள வம்புக்கு இழுப்ப, அவங்க உன்னை சும்மா விடுவாங்களா? இது எங்கே போய் முடிய போகுதோ பாரு, அவன் ரொம்ப சின்சியராக இறங்கிட்டான் என்று அப்துல் கூறியதும் அகமத் கபீரும் சலீமை பார்த்து சிரித்தனர். சலீமிற்கு கோபம் எல்லை மீறியது. பேருந்து கல்லூரி நிற்கும் இடத்திற்கு வந்து பேருந்தை விட்டு இறங்கினார்கள். சலீமை பார்க்காதது போல் நித்யா நடக்கத் தொடங்கினார். பாருடா, அவளை என்கிட்ட சொல்லாம போறா என்றான் சலீம். நீ பண்ணின விஷயம் அப்படி, அப்பவே சொன்னல்ல என்று அப்துல் கூறினான். சலீம் நித்யாவை பார்த்து கொண்டே சென்றான். அவன் பார்க்கவில்லை. அவனுக்கு அது கஷ்டமாக இருந்தது. நித்யாவிற்கு சலீமை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பார்த்தால் அவன் செஞ்ச தவற உணரமாட்டான். என்னை விட்டு வேற ஒருத்தியா பார்க்குற என்று நினைத்து கொண்டே சென்றார். மாலை கல்லூரி முடிந்து பேருந்து நிற்கும் இடத்திற்கு வந்தனர். நித்யா சலீமை விட்டு கொஞ்சம் தூரமாக நின்றாள். சலீம் நித்யாவின் அருகே சென்று, என்ன நித்யா, என்னை பார்க்காம காலையில் போகிற, இப்போ என்னன்னா என்னை விட்டு தூரமாக நிற்கிற, ரொம்ப ஓவராக நடந்துக்கிற என்றான். யாரு? நான் ஓவராக பண்ணுறேன்? நீங்கள் தானே காலையில் சொன்னீங்க நான் பார்த்த ஆள் சரியில்லை, என்ன பார்க்குற ஆளை பார்க்க போகிறேன்னு. ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் நான் ஒரு ஓரமாக நிற்கிறேன் என்றாள் நித்யா. நான் அது உன்னை சும்மா கடுப்பேற்ற சொன்னேன். அதுக்காக எவனோ ஒருத்தன்ட்ட நான் யாரையும் லவ் பண்ணலைன்னு ஏன் முன்னாடியே சொல்கிற என்றான் சலீம். நானும் சும்மா தான் சொன்னேன். உங்களுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா என்று கூறிவிட்டு சலீமை பார்த்தாள். சலீம் நித்யாவின் கையை பிடித்து, சாரி, இந்த விளையாட்டை இதோடு நிறுத்திக்கலாம் என்று அவன் கூறும்போது அவன் வந்தான். அவனை பார்த்ததும் சலீமிற்கு கோபம் அதிகமானது. நித்யாவிற்கு சிரிப்பு வந்தது. நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் வாரீங்களா என்றதும், டேய் உனக்கு அறிவு இருக்காடா? ஏன் மனைவிகிட்ட உனக்கு என்னடா தனியாக பேச வேண்டியிருக்கு என்றதும் வந்தவன் அதிர்ச்சியோடு, ப்ரோ என்ன சொல்கிறீங்க என்றான். அப்துல், ஒழுங்கா இவனை கூட்டிட்டு போயிடு, அப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது என்றதும் அப்துல் அவனை கூட்டி சென்று விஷயத்தை கூறினான். நித்யா சிரித்து கொண்டே இருந்ததை பார்த்த சலீம், உனக்கு என் நிலைமை சிரிப்பாக இருக்கா என்றான். இதுக்கு எல்லாம் நீங்கள் தானே காரணம், சரி விடுங்க, சாரி என்றாள் நித்யா. சாரி என்று சலீமும் கூறினான். நித்யா, உன்னை வேற யாராவது பார்த்தா கூட என்னால் தாங்க முடியாது என்று சலீம் கூறினான். என்னால் மட்டும் முடியுமா? நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்னாலையும் தாங்கிக்க முடியாது என்று நித்யா கூறி இருவரும் அவர்கள் கையை கோர்த்து கொண்டனர். பேருந்து வந்தது. அதில் ஏறி வீட்டை நோக்கி வந்தடைந்தனர். ஏற்கனவே வீடு திறந்து இருந்தது. யார் வந்திருப்பார்கள் என்ற கேள்வியுடன் இருவரும் உள்ளே சென்றார்கள். சலீம் என்று குரல் கேட்டதும் சலீம் அதிர்ச்சியோடு பார்த்தான். என்ன சலீம், எப்படி இருக்கீங்க என்றதும் நித்யா சலீமை யார் என்று கேட்டாள். கதீஜா, என் மாமா பொண்ணு என்றதும், இவங்க தான் அத்தை சொன்ன அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணா என்று கதீஜா கேட்டதும் அவன் மௌனமாக அவனது பேக்கை வைத்துவிட்டு நடந்தான். எங்கே போறீங்க என்று இருவரும் ஒன்றாக கேட்டதும் சலீம் ஒரு நிமிடம் நின்று திரும்பி பார்த்தான். இருவரும் சிரித்தபடி நின்றிருந்தனர்.
சலீம், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்களை பார்த்து பேசி 5 வருஷமாச்சு. நான் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன். அத்தைக்கு துணையாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்னென்னா வந்ததும் போகிறீங்க என்றாள் கதீஜா. சலீமால் அங்கு நிற்க முடியவில்லை. வியர்த்து கொட்டியது. நான் வந்தறேன் என்று கூறிவிட்டு வேகமாக புறப்பட்டான். அப்துல் வீட்டிற்கு சென்று அப்துலை தனியாக அழைத்தான். என்னடா சலீம், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க என்றான். கதீஜா வந்திருக்காடா என்றதும் அப்துல் அதிர்ச்சி அடைந்தான். என்ன கதீஜாவா? அவ எப்படிடா வந்தா என்றதும் சலீம் விவரத்தை கூறினான். எப்படிடா இனிமேல் நீ அங்கே இருக்க போற? உன் முன்னாள் காதலி, இந்நாள் காதலி, அவங்க உன் மனைவி வேற. என்னடா பண்ண போற என்றான் அப்துல். சலீம் கலக்கமுடன், அதான்டா அப்துல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உன்னை பார்க்க வந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவளை நான் லவ் பண்ணது உண்மைதான். ஆனால் அது என் மாமா பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஆசையில், ஆனால் குடும்ப பிரச்சனையில் அவள் என்னை மறந்துடுங்க. இனிமே நாம் எப்பவும் சேர முடியாதுன்னு சொன்னான். உனக்கு தெரியும்ல, அவளை மறக்க முடியாமல் நான் படிக்கவும் முடியாமல் என்னோட 1 வருட படிப்பே அவளால் தான் போச்சு. அவளை கஷ்டப்பட்டு மறந்து நான் என் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன். அவள் என் இதயத்துக்கு அவ்வளவு வலியை ஏற்படுத்திட்டு போனான். எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருப்பேன், பார்க்க முயற்சி பண்ணியிருப்பேன். அப்போ எல்லாம் என்னை அவள் கண்டுக்கவே இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு நான் இருக்கும்போது தான் நித்யாவை பார்த்தேன். என் இதயத்தில் ஏற்பட்ட வலிக்கு மருந்தாக இருந்தது அவள் பார்வை. உனக்கு தெரியும் தானே அப்துல், அவளை இழந்துடக்கூடாதுன்னு நீங்கள் எவ்வளவோ சொல்லியும் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டது என் நித்யாவை நான் இழந்துடக்கூடாதுன்னு தான். என் மனசு முழுவதும் என் நித்யா தாண்டா. அவளை மாதிரி ஒரு மனைவி கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கா. எனக்காக என் குடும்பத்தை ஏற்றுக்கிட்டா. என் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறா, எவ்வளோ மன வலியோடு இருக்கான்னு எனக்கு தாண்டா தெரியும். என் நித்யா என் மனைவி மட்டும் இல்லை, என் உயிரிடா அவ. எனக்கு பயமாக இருக்குடா அப்துல். கதீஜாவால் எனக்கும் நித்யாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு. நித்யாவுக்கு ஒன்றுனா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்துல் என்றதும் அப்துல் சலீமை சமாதானப்படுத்தினான்.